ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்து வடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம் நான் உளுந்து எடுத்திருக்கேங்க. ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா உளுந்து ஊற வைக்கணுங்க. அப்போ தாங்க உளுந்து வடை நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் நல்லா உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். எல்லா உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாதி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டேங்க. சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. அப்படி அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு சரியான பதத்துக்கு வராதுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு உருண்டை மாவு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் மாவு மிதந்துட்டு வருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம சரியான பதத்துக்கு அரைச்சிருக்கிறது தான் அர்த்தங்க. பெரிய வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 2, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகு தட்டி வச்சுருக்கிறதையே சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு, சோடாப்பு தேவையான அளவு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த வடையை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் நம்ம வச்சுக்கலாங்க. நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு உளுந்து வடையை செஞ்சோம் அப்படின்னா உளுந்து வடை அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் இருக்குங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுறலாங்க. அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா வேக விடணுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக வருங்க, உள்ளே வேகாமல் இருக்குங்க. அடுப்பு மீடியமில் வச்சு நம்ம நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க. ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய உளுந்து வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.